மானசாதேவி மிகவும் சக்தி வாய்ந்த 7 தேவிகளில் இவர் ஒருவர். இவர் நாகங்களின் கடவுள். ஆனால் பெற்றோர் யார் என்பதில் குழப்பம் இருந்ததால் மற்ற கடவுள்களுக்கு அளிக்கப்பட்ட அந்தஸ்து இவருக்கு மறுக்கப்பட்டது. அதன் விளைவாக தன்னை வழிபட மறுப்பவர்களிடம் சீற்றம் கொண்டும் வழிபடுபவர்களிடம் மிகுந்த கருணையுடனும் நடந்து கொள்வார். அவர் நாகராஜாவான சேஷாவின் சகோதரியான கட்ரு மற்றும் காஷ்யப் முனிவருக்கும் பிறந்தவே என சில புராணங்கள் கூறுகிறது. இன்றும் சில சமயத்திரு நூல்கள் அவரை சிவபெருமானின் புதல்வி எனவும் கூறுகிறது. ஆனால் அவர் காஷ்யப் முனிவரின் மனதிற்கு பிறந்தவர் என புகழ் பெற்ற கதைகள் கூறுகிறது. மானசாதேவியை ஜரட்கரு முனிவருக்கு ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் மனம் முடித்து வைத்தார் காஷ்யப் முனிவர். அதாவது, என்றாவது தன் பேச்சை மீறி மானசா நடந்தால் அன்று அவளை கைவிட்டு விடுவதாக ஜரட்கரு கூறினார். ஒரு முறை காலையில் மிகவும் தாமதமாக ஜரட்கருவை எழுப்பிவிட்டார் மானசாதேவி. அதனால் தன் காலை வழிபாட்டுக்கு தாமதமாக சென்றார். இதனால் கடுஞ்சினம் கொண்ட அவர் மானசாவை கைவிட்டார். சிறிது காலம் கழித்து மீண்டும் வந்தார். அவர்களுக்கு அஸ்திகா என்ற மகனும் இருந்தார். நாகங்களின் கடவுளாக விளங்குகிறார் மானசாதேவி. ஒரு முறை கடுமையான விஷத்திலிருந்து சிவபெருமானை மானசா காப்பாற்றியுள்ளார். தன் பக்தர்கள் மீது மிகுந்த பாசம் மற்றும் கருணையை கொண்டுள்ளார். அவர் தன்னை வழிபட மறுப்பவர்களிடம் அதே அளவிற்கு சீற்றத்தையும் காண்பிப்பார். பாம்புகளை ஆபரணமாக அணிந்து அழகாக காட்சியளிப்பார் மானசாதேவி. 7 நாகபாம்பை கொண்ட விதானத்தின் மீதுள்ள தாமரையின் மீது அவர் அமர்ந்திருப்பார். அவரை ஒற்றை கண் கடவுள் என்றும் அழைக்கின்றனர். சில நேரம் தன் மடியில் தன் மகன் அஸ்திகாவை வைத்திருப்பதைப் போலவும் இருப்பார். பொதுவாக மழைக்காலத்தில் தான் மானசாதேவியை வணங்குவார்கள். அதற்கு காரணம் இந்நேரத்தில் தான் பாம்புகள் மிகவும் முனைப்புடன் செயல்படும். கருவளம், பாம்பு கடியிலிருந்து குணமடைய மற்றும் பெரியம்மை, கொப்புளிப்பான் போன்ற வியாதிகளிலிருந்து குணமடையவும் இவரை வணங்குகின்றனர்.